dignitaries to kindly do the honors. Okay, just requesting. As Rohit Sharma said in his speech, members' presence, proud parents, better half in attendance along with all the team members that he. ஸ்டாண்டை திறக்கும் பொழுது ஸ்டேஜிலேயே ரோஹித் சர்மா செய்த செயல், மேடையிலிருந்து கீழே இறங்கி பெற்றோரை மேடையேற்றிய நிகழ்ச்சி சம்பவம். ஸ்டேஜிலேயே ஆனந்த கண்ணீர் விட்ட ரோஹித் சர்மாவின் மனைவி ஒரு நாள் கிரிக்கெட்ல அதிக இரட்டை சதம் அடித்த வீரர் அப்படின்ற சாதனை, ஒரே உலக கோப்பை தொடர்ல அதிக சதம் அடித்த வீரர் உள்ளிட்ட பல சாதனைகளுக்கு பெயர் போனவர் தான் கேப்டன் ரோஹித் சர்மா. இவருக்குன்னு இங்க தனியான ரசிகர் பட்டாளமே இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். என்னதான் இவரோட பூர்வீகம் ஆந்திராவா இருந்தாலும் சின்ன வயசுல இருந்து இவர் மும்பைல வந்து தங்கி பயிற்சி பெற்று மும்பை ரஞ்சி அணியில இடம் பிடித்து இந்திய அணிக்காக கிட்டத்தட்ட 2007ஆம் ஆண்டுல இருந்து விளையாடிட்டு வராரு. இந்த நிலையில தான் ரோஹித் சர்மாவோட இத்தனை சாதனைகளையும் பாராட்டி மும்பை வான்கடே கிரிக்கெட் மைதானத்தில் இருக்கக்கூடிய ஒரு கேலரிக்கு அவரோட பெயரை சூட்டப்பட்டிருக்குது. இதற்கான அறிமுக நிகழ்ச்சி மும்பை வான்கடே மைதானத்தில் நடந்திருக்குது. அப்ப மகாராஷ்டிரா மாநில முதலமைச்சரான தேவேந்திர பட்னாவிஸ் கேலரிய திறக்க இருந்தாரு. அப்ப ரோஹித் சர்மா என்ன பண்ணிருக்காருன்னா, என்னோட குடும்பம் தான் எனக்கு முக்கியம், அவங்க தான் இப்படி நான் சாதனையை படிச்சதுக்கு காரணம் அப்படின்னு சொல்ற மாதிரி மேடையில இருந்து கீழே இறங்கி தன்னோட பெற்றோரை மேடை ஏத்தி அவங்களையும் சேர்த்து இந்த கேலரிய தொடங்க வச்சிருக்காரு. இதனால ஒட்டுமொத்த குடும்பமுமே நிகழ்ச்சியில் ஆழ்ந்திருக்குது. அது மட்டும் இல்லாம பட்டனை தொட்டதுமே கேலரி திறக்கப்பட்டுச்சு. அதுல ரோஹித் சர்மா ஸ்டாண்ட் அப்படின்ற தன்னோட கணவனோட பெயரை பார்த்த உடனே ஆனந்த கண்ணீர்ல ரோஹித் சர்மாவோட மனைவி மூழ்கி இருக்காங்க. கேப்டன் ரோஹித் சர்மாவோட இந்த ஒரு சாதனைக்கு பலருமே தங்களோட பாராட்டுகளை தெரிவிச்சிருக்காங்க.